அண்டர் கிரவுண்டு பிஸ்னஸில் பணம். கிரிப்டோ கரன்சிக்கான தலைமை எங்க? ஆளுக்கு 25 லட்ச ரூபா விளம்பரத்து கஜல் அகர்வாலும் தமனாவும் ஏங்க நாங்கள் உங்களை நோட்டு வாங்கினோம் செல்ல மாட்டேங்குது, நீங்கள் பணம் கொடுங்க போய் கேட்க முடியுமா? முட்டாள்தனம் தான் அவர்களுக்கு முதலீடு. இந்த முதலீடு பணம் அத்தனையுமே தனியாருக்கு போய் சேர்ந்துடும். அவனை நீங்கள் வழக்கு தொடுக்க முடியாது. நீதிமன்றம் என்ன கேட்கும்னா, நீ இந்திய ரூபாயில் முதலீடு பண்ணியா இல்லை டாலரில் முதலீடு பண்ணியா? இந்த கிரிப்டோ கரன்சிக்கு நான் எங்கே நோட்டீஸ் அனுப்புவேன்? ஆர்கே சுரேஷ் தப்பி எங்கே ஓடிட்டார்? துபாய்க்கு ஓடிட்டார். அரசியல் கட்சி பங்கு போட்டுக்கிட்டான், அதிகாரி பங்கு போட்டுக்கிட்டான், சிசிபி பங்கு போட்டுக்கிட்டான், வழக்கு முடிஞ்சு போச்சு. சரி, கொடுத்த காசு அதுவும் முடிஞ்சு போச்சு. இந்தியன் கரன்சி கொடுத்ததை நிரூபிக்க முடியல. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கிரிப்டோ கரன்சி, அதாவது பிரபல நடிகை தமனா காஜரோவை வச்சு கிரிப்டோ கரன்சியை வந்து இதுல பணம் முதலீடு பண்ணுங்க, நீங்க பெரிய குடிசுராவரி அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி இன்னைக்கு பல கோடி ரூபாயை மக்கள்கிட்ட ஏமாத்திருக்காங்க. இது எப்படியா நீங்க பாக்குறீங்க? இல்லை, இப்போ முதல்ல ஒரு அடிப்படை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், கிரிப்டோ கரன்சி என்பது இப்போ இந்திய ரூபாயை ரூபாய்ங்கிறோம், அமெரிக்க ரூபாயை டாலர்னு சொல்றோம், பிரிட்டன் பணத்தை பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், ஐரோப்பா யூனியனுடைய பணத்தை யூரோன்னு சொல்கிறோம். இதே போன்று இந்த டாலர், யூரோ, பவுண்ட்ஸ், இந்திய ரூபாய் எல்லாத்துக்கும் அந்த அரசே அந்த ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து அதற்கான விலையை அந்த அரசுகளை தீர்மானிக்கிறது. அந்த நோட்டை யார் வச்சிருந்தாலும் அந்த நாட்டில் போய் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பொருளை கொடுத்துரும். ஆமாம். அந்த நோட்டு என்பது இறையாண்மை சம்பந்தப்பட்டது. ஜனாதிபதி அதில் கையில் போட்டிருப்பார். ஆமாம். இந்த நோட்டுக்கு 1000 ரூபாய்க்கு மதிப்பை இருப்பதாக நான் உறுதி கூறுகிறேன். இதுதான். இதை அமெரிக்கா போனாலும் செல்லும், ஐரோப்பா போனாலும் செல்லும். இந்தியன் கரன்சியை எடுத்து கொண்டு போய் நீங்கள் வியட்நாமில் கொடுத்தாலும் செல்லும். யார் அதில் கையில் போட்டிருக்கா? கவர்னர், ரிசர்வ் பேங்க் கவர்னர். ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி என்பது இதே போன்று எந்த அரசும் இல்லாமல், எந்த அதிகாரம் இல்லாமல், ஒரு ஐரோப்பா அமெரிக்காவால் ஒரு ஆங்கிலேய முதலாளியால் உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேய முதலாளியால் உருவாக்கப்பட்டது. எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா, சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் பூரா இது வழியா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு உங்களுக்கான அந்த பணத்தின் மதிப்பை நான் உறுதி செய்கிறேன்னு சொல்றான் அந்த தொழிலதிபர். அவனுக்கு எத்தனை 1000 கோடி சொத்து இருக்கு, என்ன பின்னணி யாருக்கும் தெரியாது. அப்போ இதை தெரிந்து கொண்ட சீனா தடை பண்ணிடுச்சு. இங்கே எவனும் பிட்காயின், கிரிப்டோ கரன்சி எவனும் உள்ள வரக்கூடாது. பல நாடுகள் என்ன பண்ணிடுச்சு? தடை பண்ணிடுச்சு. ஏன்னா அதில் அந்த கிரிப்டோ கரன்சிக்காக ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறான்னா அந்த கிரிப்டோ கரன்சி செல்லாமல் போயிடும். செல்லாமல் போனால் செல்லுகிற வரை செல்லும். ஆமாம். ஒரு 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 காலகட்டத்தில் அது செல்லாமல் போச்சுன்னா யார்ட்டையும் போய் கேட்க முடியாது. இப்போ இந்தியன் கரன்சி 100 கோடி ரூபா இருக்குன்னா போய் ரிசர்வ் பேங்கில் கேட்கலாம். அந்த பணத்தை 100 பேருக்கு பிரித்து கொடுத்து ஆளுக்கு 1 கோடியை கொடுத்து போய் 1 கோடியை மாற்றிடலாம். ஆனால் கிரிப்டோ கரன்சிக்கான தலைமை எங்கே தெரியாது. கிரிப்டோ கரன்சி எந்த வங்கி கட்டுப்படுத்தும் தெரியாது. தனியார் நிறுவனம் ஒரு கரன்சியை உருவாக்கி அதற்கு மதிப்பை கொடுத்து உலகத்தில் உலா விட்டுருக்கு. அதாவது சில சட்டவிரோத நபர்களை என்ன சொல்லுவோம், அண்டர் கிரவுண்ட் தாவாங்குவோம். என்ன தாதா பிசினஸ் பண்றான். இதே போல அந்த கிரிப்டோ கரன்சி அண்டர் கிரவுண்டு
பிசினஸ் பிஸ்னஸில் பணம், அண்டர் கிரவுண்டு பணம். இதை முதலீடு செய்தால் நீங்கள் இதில் பெரிய அளவில் லாபம் வரும். ஷேர் மார்க்கெட்டில் போட்டது போல். இப்போ டாட்டா ஸ்டீலை ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிடுவோம். இந்த டாட்டா ஸ்டீல் கம்பெனிக்கு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு 50,000 ரூபா லாபம் வரும். லாபம் வரலைன்னா நேராக டாட்டா கம்பெனியில் கொண்டு போய் இதை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலாம். ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி எங்கேயுமே காசு வாங்க முடியாது. வாங்குகிற வரை, பண்டமாற்று நடக்கிற வரை நடந்து கொண்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் தலைமுறை ஆகிட்டான்னா எங்கேயும் போய் வாங்க முடியும். ஆமாம். ஆனால் இந்திய ரூபாய் வாங்கலாம், பாகிஸ்தான் ரூபாய் வாங்கலாம், பங்களாதேஷ் ரூபாய் வாங்கலாம், வியட்நாம் ரூபாய் வாங்கலாம், ஏன் இலங்கை ரூபாய் கூட வாங்கலாம் போய். ஏன்னா அதுக்கு ஒரு ரிசர்வ் பேங்க், ஒரு அரசு இருக்கு. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இதை யார் வெளியிட்டாங்கிற எந்த தகவலும் இல்லை. ரகசியமாக அதுக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் ரெண்டுமே அதுக்கான அடையாளங்கள். எப்படி ரிசர்வ் பேங்க் ஒரு கரன்சியை வேல்யூ உண்டாக்கி வைத்திருப்பதை போல சில தனியார் முதலாளிகள், ஐரோப்பா முதலாளிகள், எலான் மாஸ்க், நம்ம கூகுள், இப்படி பெரிய பெரும் முதலாளிகள் தான் இதை பின்னணியிலிருந்து செய்கிறா. உலகம் முழுக்க இதை பரவ விட்டுருக்கான். இதை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 2 நபர்கள் என்ன பண்ணுறான், கஜல் அகர்வாலையும் தமனாவையும் கூட்டிகிட்டு வந்து, டாலருக்கு தமனா வேணுமா, பவுன்ஸுக்கு கஜல் அகர்வால் வேணுமா, இந்திய ரூபாய்க்கு திரிஷா வேணுமா, யாரும் தேவையில்லை. அதுக்கான வேல்யூ எப்பவுமே இருக்கும். ஆனால் இந்த ஏமாற்று பேர் வழிகள் என்ன பண்ணுறான், கஜோல் அகர்வாலையும் தமனாவையும் கூட்டியாந்து இந்த பணத்தை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைன்னு நம்ப வைக்கிறான். அதுக்கு நான் கேரண்டி. நான் யார் சொல்கிறா, தமனாவும் கஜல் அகர்வாலும் இவங்களுக்கு ஆளுக்கு 25 லட்ச ரூபா விளம்பரத்துக்கு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா, கஜல் அகர்வாலும் தமனாவும், ஏங்க நாங்கள் உங்களை நோட்டு வாங்கினோம், செல்ல மாட்டேங்குது, நீங்கள் பணம் கொடுங்கன்னு போய் கேட்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா காசு கொடுத்தா நான் வந்து சொல்லிட்டு போனேன். இதுதான். அப்போ இந்த தனியார் முதலாளிகள் கிரிப்டோ கரன்சி பேரை வைத்து, பிட்காயின் பேரை வைத்து, இந்த நடிகைகளை வைத்து ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறதே தவிர இதில் எந்த விதமான வியாபார தொடர்புகளுக்கும், எந்த விதமான மத்திய வங்கி, ரிசர்வ் வங்கி இந்த கிரிப்டோ கரன்சிக்கும் பிட்காயினுக்கும் எந்த விதமான விலையும் நிர்ணயிக்கவே இல்லை. இது அண்டர் கிரவுண்டில் புழங்கிட்டே இருக்கு. ஆமையா. ரஷ்யாவில் இப்போ தடை பண்ணிட்டான், சீனாவில் தடை பண்ணிட்டான், இப்படி பல நாடுகளில் தடை பண்ணிட்டான். ஏன் அமெரிக்கா பிரிட்டன் தடை பண்ணலைன்னா, இதை செய்யறவன் அந்த நாட்டுக்காரன், ஏமாத்துறவன் ஏழை நாட்டுக்காரன். அப்போ இந்த பணம் பூரா எங்கே வருது, ஐரோப்பாவுக்குள்ளேயும் அமெரிக்காவுக்குள்ளேயும் வருகிற காரணத்தினால இது அமெரிக்காக்காரன் வாங்குறது இல்லை, ஐரோப்பாக்காரன் வாங்குறது இல்லை, ஐரோப்பா யூனியனில் ஒன்று வாங்குறது இல்லை. அவன் டாலரை பயன்படுத்துகிறான், யூரோவை பயன்படுத்துகிறான், பவுண்ட்ஸை பயன்படுத்துகிறான். இந்த பிட்காயினை கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்துவதே இல்லை. இதை யார் பயன்படுத்துவானா, கீழே நாட்டுக்காரன் பயன்படுத்துவான், அப்பாவி மக்கள் பயன்படுத்துவான். இப்போ இதில் கூடயா பல மிலிட்ரி ஆஃபீஸர் ஐயா, எக்ஸ் ஆர்மி பர்சன் தான் இதில் ஏமாத்திருக்காங்க ஐயா. இல்லை, அவன் என்ன நினைக்கிறான்னா, ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கான், ஏதாவது பெரிய லாபம் கிடைக்கும், முதலீடு போட்டு லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறான். ஆனால் இரவோடு இரவாக பல லட்சம் கோடி டாலர்கள் ஒரே இரவில் திவாலாகி மூட போகிறான். அந்த மூட போகிற நிலைமைக்கு முன்பு இந்த கிரிப்டோ கரன்சியை வியாபார பொருளாக 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா லாபம் கிடைக்கும். இப்படி நம்ப வைத்த போலி நபர்கள் தான் 2 பேர் பாண்டிச்சேரியில். ஆமாம். நிதி ஜெயின், அரவிந்த் குமார். 2 பேரும் கோயம்புத்தூரை சேர்ந்த 2 நபர்களும் பல கோடி ரூபாயை இந்த கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைத்து தலைமறைவாயிட்டான். நீதிமன்றத்தில் நிற்காது. நீதிமன்றம் என்ன கேட்கும்னா, நீ இந்திய ரூபாயில் முதலீடு பண்ணியா, இல்லை டாலரில் முதலீடு பண்ணியா, இல்லை பவுண்ட்ஸில் முதலீடு பண்ணியா, எதில் நீ முதலீடு பண்ணா? கிரிப்டோ கரன்சி, இது இந்த கிரிப்டோ கரன்சிக்கு நான் எங்கே நோட்டீஸ் அனுப்புவேன்? நிற்காது. ஆனால் தெரிஞ்சாதான் ஏப்பா நடிகை வச்சு ஒரு நல்ல விளம்பரப்படுத்தி அதுக்கு ஒரு கார் கிஃப்டாக கொடுத்து தெரிஞ்சவங்களே கொடுத்துருப்பேன் போல. கார்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு நம்பி முதலீடு. நீங்கள் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ், ஆமாம், ஹிஜாபு இப்படி பல நிறுவனங்கள் என்ன பண்ணுறான்,
1,00,000 ரூபா கட்டினீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு 5,000 ரூபா வந்துடும். 10 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா மாதம் 50,000 ரூபா வந்துடும். உன்னுடைய 10 லட்சம் பத்திரமா இருக்கும், மாதம் 50,000 வந்துடும். 10 மாதம் வந்து எவ்வளோ ஆச்சு? 5 லட்சம் ஆச்சு. ஆமா 20 மாதம் வந்தால் 10 லட்சம் போட்ட காசு வந்துருச்சு. 10 லட்சம் அப்படியே இருக்கு, வட்டி வந்துட்டே இருக்கு. இந்த ஆசையில் கொடுத்த மக்கள் 98,000 பேர் கொடுத்தோம் ஆருத்ரா கோல்ட் ஃபைனான்ஸுக்கு. 98,000 பேர், 5,000 கோடி. நம்ம ஆர்கே சுரேஷ் சிக்கினாரு, தப்பி எங்கே ஓடிட்டார்? துபாய்க்கு ஓடிட்டார். அரசியல் கட்சி பங்கு போட்டுக்கிட்டான், அதிகாரி பங்கு போட்டுக்கிட்டான், சிசிபி பங்கு போட்டுக்கிட்டான், வழக்கு முடிஞ்சு போச்சு. சரி, கொடுத்த காசு அதுவும் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்தியன் கரன்சி கொடுத்ததே நிரூபிக்க முடியல. 10,000 கோடியா? 10,000 ரூபா 2 ரூபா இல்ல. அப்போ இந்த கிரிப்டோ கரன்சியை எங்கே அடிக்கிறான், எங்கே வேல்யூ, அது எப்படி இயங்குது? பிட்காயின் யார் கொடுத்தா? பிட்காயினா இல்லை அது பிட் அடித்த காயினா? இதெல்லாம் எந்த ஆதாரங்களும் இல்லை. ஆனால் மக்கள் ஏமாந்துட்டே இருக்காளையா? இல்லை, அது கேரளாவில் ஏமாற மாட்டான். ஒரு 5,000 பணம் கேட்டால் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் 90 லட்சம் கொடுத்து ஏமாந்துருக்காயா? அது அவன் என்ன சொல்லியிருக்கிறான், 10% லாபம் கிடைச்சிருந்து இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது ஷேர் திவாலானா கூட மீதி காசு வந்துடும். இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயினும் எங்கே இருந்து இயங்குது, அது அலுவலகம் எங்கே இருக்குது? எதுவுமே தெரியாமல் முதலீடு செய்கிற முட்டாள்தனம் தான் அவர்களுக்கு முதலீடு. முட்டாள்தனம் தான் அவர்களுக்கு முதலீடு. இந்த முதலீடு பணம் அத்தனையுமே தனியாருக்கு போய் சேர்ந்துடும். அவனை நீங்கள் வழக்கு தொடுக்க முடியாது, நீதிமன்றத்துக்கு போக முடியாது. இல்லை, நடிகைகளுக்கெல்லாம் தெரியாது ஐயா. நடிகைகளுக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்களே, பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணிடுவாங்க. அவர்களுக்கு தேவை விளம்பரப்படத்தில் நல்லெண்ணெய் படத்தில் நடிப்பாங்க, அது நல்லெண்ணெயா இருக்காது, என்னவா இருக்கும்? கூடாயா இருக்கும். ஆனால் அவங்க சுத்தமான நல்லெண்ணெய், வாஷிங் பவுடர், நிர்மா போட்டேன்னா துணியெல்லாம் வெளுத்து போயிடும், சாயமெல்லாம் போயிடும். இவன் துவைச்சாலும் போகாது, கல்லை விட்டு கும்பினாலும் போகாது. லிரில் சோப்பு அதை போட்டேன்னா வெள்ளை ஆயிடுவேன். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டேன்னா கருப்பழகு சிகப்பாகும். போட்டு போது கிலோ கணக்காக அவன் தடவி பார்த்தா ஒன்றும் ஆகலை. இப்படி தான் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அன்னைக்கு வாங்குகிற பணத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அதுதான் நம்ம சிலேகா சரவணாவில் நகை வாங்கினீங்கன்னா அது இப்போ 24 கேரட்டுக்கும் கடைசியில் உரைச்சி பார்த்தா 18 கூட வராது. அன்னைக்கு கேஸ் போட்ட போகிறாங்க. நீங்கள் சொல்லி எப்படி உங்கள் மேலே ஏதாவது வழக்கு போட்டு போகிறாங்க ஐயா? வழக்கு நம்ம சொல்லுகிற செய்தி பூரா உண்மையின் அடிப்படையிலான செய்தி. நீ நேராக போய் சரவணா ஸ்டோர்லேயே ஒரு நகையை வாங்கி உரைச்சி எத்தனை கேரட்டுக்குன்னு பார்ப்போமே. 24 கேரட்டில் தங்கம் செய்ய முடியாது. அதில் 2 கேரட்டு தான் செம்பு கலக்க முடியும். செம்பு கலக்கணும். இப்போ எத்தனை கலக்கிறான்? 6% செம்பை கலக்கிறான். 18 போட்டு ஹால் மார்க்கான். நிறைய செம்பு கலக்கிட்டோம்னா முட்டா பயிர்களை வாங்கிக்கிறாங்கிறது தான் கதை. அப்போது இதுக்கு எப்படி நீங்கள் இது கல்யாண் ஜுவல்லரி ஜார்ஜ் கமிஷனர் இருந்தார். அப்போது செஞ்ச நகை பூரா 18 கேரட்டு கீழே போயிடுச்சு. வாங்கின நகை பூரா எல்லாம் பஞ்சாயத்து ஆகி போச்சு. ஆன பிறகு பக்கமாக விளம்பரம் கொடுத்து அந்த மேனேஜர் இருக்கான்ல, அவனை 22 கேரட்டு நகை செய்ய சொன்னான். அவன் 18 கேரட்டில் நகையை செஞ்சு 4 கேரட்டு நகையை மொத்தமாக சூட்டிட்டு பல கோடி அடித்து அவன் போயிட்டு. இப்படி பல பஞ்சாயத்துக்களை மறைப்பதே யார்? ஊடகவியலாளர்கள் தான். கமிஷனர் ஜார்ஜ் இருந்தார் அப்போ. இப்படி பல கதை இருக்குது. எங்கே லலிதா ஜுவல்லரி ஒரு தமிழனது நகையை கடனை கொடுத்த அந்த மார்வாடி மொட்டை மார்வாடி மொத்தமாக ஆட்டையை போட்டார். இப்படி பல கதை இருக்குது, பேசலாம். ஒரு வழக்கை போட்டால் 100 கதை பேசலாம். ஒரு வழக்கையாக போடுங்கடா டேய், நிறைய கதையாக பேச ரெடி. அப்போது இந்த கிரிப்டோ கரன்சியும் பிட்காயினுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள், நிழல் உலக தாதாக்கள் யார் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாமலே இது இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுமே தவிர இதனால் எந்த லாபமும் வராது. கண்டிப்பா ஐயா, மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.